நாடாக முன்பே நாகூம் என்ற ஒருத்தர் இருந்தார். தேவனுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லும் ஒருவன். நாகூம் வாழ்ந்தது யோனாவுக்கு பின்பாக. நீங்க யோனாவை நினைவிருக்கா? பெரிய மீனுக்குள்ள விழுந்தவர். அவர் தேவனுடைய கட்டளை கேட்டு நினவே நகரத்துக்கு போய் மக்களிடம் தீமைய விட்டுடுங்கன்னு சொன்னார். அப்போ நினவே மக்கள் பாவத்தை விட்டு மனந்திரும்பினாங்க. அதனால தேவன் அவர்களை மன்னிச்சார். ஆனா சில ஆண்டுகளுக்கு பிறகு நினவே மக்கள் மீண்டும் தேவனை மறந்துட்டாங்க. அவர்கள் கொடுமையானவர்கள், பெருமையாக தீமையாக நடந்துக்கிட்டாங்க. வேற நாடுகளை வதைக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாதுன்னு பெருமை பேசினாங்க. அதையெல்லாம் தேவன் பார்த்தார். நினவே, நீ பெருமை பேசுற. ஆனால் விரைவில் அழிவை காண்பாய். தீமை செய்பவரை தேவன் தண்டிப்பார், ஆனால் அவரை நம்புகிறவரை காப்பார். சில காலத்துக்கு பிறகு நாகூம் சொன்னது மாதிரி நினவே நகரம் அழிந்தது. தேவன் சொல்வது நிச்சயம் நடக்கும். அவர் நன்மை செய்பவரை காப்பார், தீமை செய்பவரை தண்டிப்பார். தேவன் பொறுமையானவரும் அன்பானவரும் ஆவார். ஆனால் நம்மை திருத்திக் கொள்ளணும். எப்போதும் தீமை செய்யக்கூடாது. கடினமான நேரத்திலும் தேவனை நம்புங்க. அவர் நம்ம பாதுகாப்பான இடம். மணிப்புரா.